வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்ம உடலுக்கு ஹெல்த்தான ஒரு ரெசிபி செய்யணும் அப்படின்றதுக்கு நம்ம ஏற்கனவே முருங்கைத்தலை பவுடர் கொடுத்துருக்குறோம், முருங்கைத்தலை சூப்பு கொடுத்துருக்குறோம், கருவேப்பிலை சூப்பு கொடுத்துருக்குறோம், கருவேப்பிலை பொடி செஞ்சுருக்கிறோம். ஆனால் நம்ம வீடியோவில் பாருங்கள், கருவேப்பிலை பொடி நேச்சுரல் கருவேப்பிலையை பொரிச்சிட்டு வந்துட்டு காய வைக்காமையே நாம் அதை பவுட்ரு பண்ண போகிறோம். பவுட்ரு பண்ணி நம்ம அதை எப்படி யூசேஜ் பண்ணுறது நம்ம வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக மறக்காமல் அந்த வீடியோ பாருங்கள். இன்றைக்கி என்ன நமக்கு முருங்கைக்கீரை பொரியல். அந்த முருங்கைக்கீரையை நம்ம எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுவோம். ஆனால் ஃபுல் எனர்ஜி கை கால் பெயின்லாம் ரிலீவ் ஆகணும்னா வாரத்தில் 2 முறை 3 முறை முருங்கைக்கீரை எடுத்துக்கணுங்க. முருங்கைக்கீரை ஈஸியாக எப்படி நம்ம பொரியல் பண்ணி சாப்பிட்றது, எனர்ஜி வேஸ்ட் இல்லாமல் இந்த பச்சிலம் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். முருங்கைக்கீரை பொரிச்சிட்டு வந்துருக்கிற ஒரு கைப்பிடி இருக்குங்க பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த முருங்கைக்கீரை என்ன கண்டிஷனில் இருக்குதோ கீரையும் இதே மாதிரி கண்டிஷனில் இருக்கணுங்க. நம்ம சாப்பிடும் போது இதே மாதிரி கண்டிஷன் இருக்கணும். சாப்பிடும் போது நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் பாயில் வேகணும். இதை வேகிறதுக்குன்னு தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றது வாங்க வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீரையை நம்ம உடச்சிட்டு வந்ததுமே பூச்சிலாம் பார்த்துக்கணுங்க. இதில் எதனா இருக்குது, பூச்சி இருக்குதா, இல்லை வண்டு கிண்டு உட்காந்துருக்குதா, தலை எதனா டேமேஜ் ஆன தலை இருக்குதா, பழுத்து தலை வேஸ்ட்டான பழுத்து தலை இருக்குதான்னு பார்த்துட்டு நம்ம உடச்சிட்டு வந்ததுமே இந்த மாதிரி தனித்தனியாக நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி தனித்தனியாக ரிமூவ் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அந்த தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கிறதுக்கு முன்னே உப்புக்கல் 2 உப்புக்கல்லை தண்ணியில் போட்டுட்டு அந்த தண்ணியில் இதை அப்படியே போட்டு நல்லா முக்கி ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் உதறி எடுத்துகிட்டு ஒரு துணியில் ஈர துணியில் சுற்றி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இது பசுமையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நான் காலையில் நேரத்திலேயே பொரிச்சிட்டு வந்துக்கிறேங்க. பசுமையாக இருக்கும். அதனுடைய கிருமி எல்லாமே அந்த உப்பு தண்ணியில் எல்லாமே போயிருங்க. களி வச்சுருந்தாங்க எல்லாமே நான் அந்த உப்பு தண்ணியில் போட்டு கழுவி உதறி ஒரு துணியில் சுட்டி வச்சிருக்கிறேங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. முருங்கைக்கீரை ரொம்ப பெரிய கீரையாக வேணும், இதாக வேணும்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க. உங்களுக்கு இளந்தலையாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், வணக்கிறதுக்கு நல்லா இருக்கும், சூப்பு போகிறதுக்கு நல்லா இருக்கும். இது நாட்டு முருங்கைங்க. செடி ரொம்ப பெருசாகாதுங்க, கீழாவே இருக்கும் இதுங்க. இதை நம்ம எப்படி இதை ரிமூவ் பண்ண போகிறோம், ஈஸியான மெத்தடுங்க. இப்படி மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும். இது நம்ம யூசேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தானே, நம்ம சீக்கிரமாக உதிர்ந்துடும். எவ்வளோ பசுமையாக இருக்குதோ அதே அளவுக்கு பசுமையாக நம்ம கொண்டுட்டு வரணும். ஏன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை பொரிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் செடிக்கு முன்னால் கீழே எறும்பு இருக்கும், இதெல்லாம் பார்த்துக்கணுங்க. புழு இருக்குங்க, இதில் நிறைய புழு இருக்குங்க. அந்த புழு மேலே பட்டதுன்னா பிக்க ஆரம்பிச்சிடும். புழுவெலாம் இருக்குதான்னு பார்த்துக்கணும். உங்கள் மரமாக இருந்தால் ரெகுலராக நீங்கள் உரைக்கும் போது உங்களுக்கு தெரியும். வேற ஒருத்தர் மரத்தில் நீங்கள் பொரிக்க போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொரிச்சுங்க. அந்த இடத்துல நீங்கள் 1 கிலோ மட்டன் இன்னைக்கு வீட்டில் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டாலும் சரி, இதில் ஒரே ஒரு கைப்பிடி கீரை நீங்கள் சமையல் பண்ணி சாப்பிட்டீங்களாலும் சரி, 2க்கு ஈக்குவலுங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம முருங்கைத்தலை பவுடர் போட்டிருப்போம் பாருங்கள். அந்த பவுடர் உங்களால் அது மாதிரி செஞ்சு வச்சுக்க முடிஞ்சதுன்னா செஞ்சு வீட்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு சாம்பார், பருப்பு சாம்பார், ரசம் இதெல்லாம் ஃபைனலாக இறக்குற ஸ்டேஜில் 1 ஸ்பூன் போட்டுருங்க. ஃபுல்லாக அந்த முருங்கைத்தலை நம்ம உடலுக்கு சேர்ந்துடும். குழந்தைங்க சில பேர் சாப்பிடல அப்படிம்பாங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு முருங்கைக்கீரை சூப்பு, முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை பவுட்ரு போட்டு எண்ணெய் போட்டு சாப்பாடு போட்டு கொடுங்க. ஏதோ ஒரு வழியில் அவங்களுக்கு செலுத்தணுங்க. முடிஞ்ச அளவுக்கு சூப் போட்டு நிறைய சாப்பிடுங்க. காலையில் டீயை ஸ்டாப் பண்ணிவிட்டு சூப் போட்டு சாப்பிடுங்க. அந்த குச்சியிலிருந்து ரிமூவ் பண்ணியாச்சு, போதுங்க. இப்போ நம்ம இதை எப்படி நம்ம சமைக்கணுன்றதை நம்ம தண்ணியில் போட்டு இதை கழுவிட்டு சமைக்கிறதுக்கு உண்டானதெல்லாம் காட்டுறேங்க. வாங்க பார்ப்போம். பாருங்கள், அடுப்பத்தை வச்சாச்சு. நம்ம கொஞ்சம் தேவைக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் இன்க்ளூட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உளுத்தும் பருப்புங்க, வெள்ளை உளுத்தும் பருப்பு ஒரு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு 2 மிளகாங்க, நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி 2 மிளகாங்க. இஞ்சி கட் பண்ணதுங்க, ஒரு கொஞ்சோண்டு இஞ்சி. பூண்டுங்க, ஒரு 4 பல்லு பூண்டு சின்னதாக நறுக்கியாச்சுங்க. சின்ன வெங்காயங்க ஒரு 6-7 வெங்காயங்க சின்னதாக நறுக்கியாச்சுங்க. இவ்வளோதாங்க இதுக்கு தேவையானது, இவ்வளோதாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இதான பின்னாலும் கருவேப்பிலை போடணுங்க. ஓரளவுக்கு சிம்மில் வச்சுக்கணுங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும். முடிஞ்ச அளவுக்கு காரத்தை குறைச்சிக்குங்க. நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் பரவாயில்லைங்க. நான் 2 மிளகா போட்டுருக்குறேன், அதே அதிகம் தாங்க. 3 மெத்தேட் இருக்குங்க முருங்கைக்கீரை வணக்கிறதுங்க. இது ஃபஸ்ட்டு மெத்தேடு உங்களுக்கு இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி செய்ய மாட்டீங்க. இந்த மெத்தேடு உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த 2 மெத்தேடு எப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாருங்கள், ஓரளவுக்கு பொன்னரமாக வணங்க ஆரம்பிச்சுது. கருவேப்பிலை க்ளீன் பண்ணி ஏற்கனவே வச்சுருக்குறேங்க. நம்ம உருவி வச்ச முருங்கைக்கீரைங்க. தண்ணி ஏற்கனவே க்ளீன் பண்ணி நல்ல தண்ணி வச்சுருக்குறேங்க. நல்ல தண்ணியில் உள்ளுக்குள்ளார போடுறேங்க.
முருங்கைக்கீரையை வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைக்காது நமக்கு. இங்கே பாருங்கள், நல்லா தண்ணியில் நல்லா முக்கி விடுங்க. ஆனால் முருங்கைக்கீரையில் தண்ணி நிற்காதுங்க, தண்ணி ஒட்டும் ஒட்டாதுங்க. முடிஞ்ச அளவுக்கு கீரையை நல்லா ப்ரெஸ் பண்ணி தண்ணிக்குள்ளார முக்கிற மாதிரி சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா மேலே போட்டிங்கன்னா அப்படியே தான் இருக்கும். விட்டுருவோம், தண்ணிக்குள்ளாரே இருக்கட்டுங்க ஒரு 2 நிமிஷம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வணங்கணுங்க, ப்ரூனஸாக வணங்கணுங்க வெங்காயம். வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும்தாங்க எண்ணெயே கீரைக்கு தேவையில்லைங்க அதிகமாக. அடுத்தது பார்த்திங்கன்னா உப்புங்க, ஒரு கொஞ்சம் போட்டுக்குவோம். அதிக உப்பு யூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக. கீரைக்கு வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா அரை அளவு தான் உப்பு இருக்கணுங்க. வெறுங்கீரைக்கிற சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடோட பிசைஞ்சு சாப்பிட்ணோம்னா கொஞ்சம் உப்பு கூடுதலாக வேணும், வேண்டியில்லைங்க. அரை உப்பு மட்டும் யூசேஜ் பண்ணிக்கணும். பாருங்கள், ஓரளவுக்கு நல்ல வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க, கோல்டு நேரத்துக்கு கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கீரை எப்படி தண்ணியில் அலாசி அப்படியே தண்ணியாடியே தண்ணி இருக்கிற மாதிரியே போடணும், தண்ணி புளியக்கூடாது. அந்த கீரை போகிற தண்ணியிலேயே போகணும். அவ்வளோதாங்க, எல்லாம் எடுத்து போட்டு ஒரு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இதே மெத்தடில் 2 இது இருக்குது. தேங்காய் விருப்பம் இருக்கிறவங்க தேங்காய் துருவல் யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு. இல்லை அப்படின்னா நடக்கல்ல ஒரு 100 கிராம் வாங்கிட்டு வந்து மிக்சியில் வந்து பவுட்ரு பண்ணிக்கணுங்க. நடக்கல்லையை நல்லா வறுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கணும், இதில் மிக்ஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா தட்டைப்பயிறு வேவிச்சு தனியாக வச்சுருக்கணும், இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுவும் வேண்டாம் அப்படின்னா புல்லு நல்லா ஊற வச்சு வேவிச்சு இருத்து வச்சுருந்துட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி 3 ஐட்டம் இந்த மாதிரி ஐட்டத்தில் சேர்த்தணும். இன்றைக்கி நாம் வந்து தேங்காய் திருவல் இதை வச்சு யூஸ் பண்ணுறோம். சில பேருக்கு தேங்காய் பிடிக்காது, மெல்ல முடியல அப்படின்னும் போது நடக்கல்ல பவுட்ரு யூஸ் பண்ணிக்கணும். இது மட்டும்தாங்க இந்த கீரைக்கு, இது மட்டும்தான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு 3 மெத்தேட் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம வந்து முதல் மெத்தடை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். கீரை நீங்கள் எப்படி பொரிச்சிட்டு வந்தீங்களோ அதே கலரில் அப்படியே இருக்கணும் கீரை. தண்ணி அதே மாதிரி தான், அதிகமாக தண்ணி தேவை கிடையாதுங்க. நனைச்சி போட்ட தண்ணி இன்க்ளூடு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி, அவ்வளோதான். ஏன்னா வந்து அடுப்பு நான் வந்து ஸ்லோவாக தான் வச்சுருக்குறேங்க. அந்த தண்ணி ரிமூவ் ஆகிற வரைக்கும் வேக வைப்பேங்க, அவ்வளோதான். ஏன் மூடி வைக்கலன்னு கேட்காதீங்க, மூடி வைக்கக்கூடாதுங்க. மூடி வச்சிங்கன்னா அது ஒரு டைப் மெத்தேடில் வந்துடும். இல்லை மூடி வச்சு இந்நேரம் ஆகிருக்கும், இப்போ கொஞ்சம் லேட் ஆகும், இவ்வளோதான் விஷயம். ஆனால் அதோடைய நிறங்கள் உங்களுக்கு அதே மாதிரி வராது. ஒரு பார்வை அட்ராக்ஷன். அந்த கீரை ஒரு பொரியல் வச்சாவே அந்த கீரையை பார்த்தியா ஆசையாக இருக்கணும். முருங்கைக்கீரை சடியில் பறிச்சுட்டு வந்த மாதிரி ஒரு ஆசையாக இருக்கும். அது இது மாதிரி ஒரு டெக்னாலஜி. மூடி வச்சு வைக்கிறதுடைய பொருளுடைய சுவைகள் வேறங்க, ஓப்பனில் செய்கிறோடைய சுவைகள் வேறு. குக்கர் சாப்பாடு எப்படி இருக்குது, பாத்திரத்தில் செஞ்சு சாப்பாடு எப்படி இருக்குது, மண் சட்டியில் இருக்குது எப்படி இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான விஷயம். பார்த்தீங்களா, ஊற்றின தண்ணி அப்படியே தான் இருக்கும், கீரை பாட்டு கீரை வெந்துட்டுருக்கோம். இன்னொரு 2-3 நிமிஷம் இருந்தால் சரி, கீரை வந்துடுங்க. முடிஞ்ச அளவுக்குங்க நம்ம ஷேப்பாக இருக்கணுங்க. இப்போ நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா பிரச்சனை பெரிய பிரச்சனை. மனித வாழ்க்கையில் உலகத்திலேயே இதுவரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இப்போ வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப சிரமப்பட்டுருக்குறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஷேப்பாக இருங்க, டிஸ்டன்ஸ் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள், வீட்டில் ஆரோக்கியமாக இருங்க. வெளியில் போகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 99% வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடியல மெடிக்கலுக்கு போகணும் அதுக்கு போகணுன்னா தவிர்க்க முடியாது, போய் தான் ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நல்ல முகக்கவசம் இல்லைனாக்கிற ஒரு 5 அடி 4 அடி டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டுக்கு வந்ததையும் ஹீட் வாட்டர்லேயே குளிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஷேப்பாக இருங்க. அப்போ தான் நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும், நம்ம சங்கதிகளை காப்பாற்ற முடியும், நம்ம நாட்டை காப்பாற்ற முடியும். ஏன் இதுக்கு அப்போ சொல்கிறேன் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும், இருந்தாது இது என்னுடைய கடமைங்க. ஏன்னா எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க, அவங்களில் எனக்கு ஒரு 100 பேர்த்துக்கு இது ரீச் ஆச்சுன்னா 100 பேர்த்து நான் என்னால் காப்பாற்றின மாதிரி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதுனா உடலில் தொந்தரவு அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சாவே அரசு மருத்துவமனைக்கு போய் முதல் டெஸ்ட் எடுத்துக்கங்க. வீட்டிலே இருந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலாம், இது பார்த்துக்கலாம் செய்யவே கூடாதுங்க. ஆனால் நமக்கு அது என்னன்னு தெரியாது. என்ன வைரஸ் இருக்குது, வைரஸ் ஃபீவர் காய்ச்சல் வந்திருக்குதா, கொரோனா வந்திருக்குதா, என்ன நமக்கு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டை பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அதை ரிலீவ் பண்ணி விட்றலாம். ஆனால் எல்லாம் முத்தி ஒன்றும் முடியாத டைமில் போய் நம்ம டாக்டர்கிட்ட போய் நின்றுட்டு இருந்தோம்னா ஒன்றும் முடியாத ஒரு சூழ்நிலைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போயிட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க.
காய்ச்சல் என்ன காய்ச்சல், என்ன சளி இருக்குது பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. பாசிட்டிவாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்துக்குவோம், நெகட்டிவாக இருந்தால் ஹாப்பியாக இருப்போம், டிஸ்டன்ஸை நல்லா மெயின்டைன் பண்ணுவோம், அந்த பக்கமே போகாமல் பார்த்துக்குவோம். இந்த மாதிரி கீரை வகைகள் நிறைய எடுத்துங்க, எதிர்ப்பு சக்தி உள்ள பொருள்லாம் நிறைய எடுத்துங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஹீட் வாட்டர் எடுத்து ஆவி பிடிச்சுங்க. காலையில் எந்திரிச்சதுமே ஒரு 2 டம்ளர் சுடுதண்ணி வச்சு ஆவி பிடிச்சிக்குங்க. ஆவி பிடிச்சிங்கன்னா போதுங்க, எந்த தொந்தரவும் வராது உங்களுக்கு. உப்பு தண்ணி போட்டு கார்கல் பண்ணிக்கோங்க. ஹெல்த்து ஃபுட்டே கொஞ்சம் எடுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு 6 காலத்துக்கு ஹெல்த்து ஃபுட்டே எடுத்துக்கங்க. பாருங்கள், இந்த தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள், எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இன்னொரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் இருந்தால் போதும், நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இவ்வளோதாங்க விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம பேசிகிட்டே கீரையை வறுத்து முடிச்சிட்டோம். முருங்கைக்கீரை வறுவல், சுக்கா வறுவல் பாருங்கள் போதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவல் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு அளவுக்கு ஒரு அரை மூடி, சின்ன இதில் அரை மூடி. இவ்வளோதாங்க விஷயங்க. இதோட ஹீட் மட்டும் இருந்தால் போதும். முருங்கைக்கீரை சுக்கா வறுவல். இப்போ இதை வந்து ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணிடுவோம், மூடி வச்சுருவோம். பாருங்கள், கீரையை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சரிங்களா, முருங்கைக்கீரை சுக்கா வறுவல் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பசுமையாக இருக்குதான்னு பாருங்கள், பொரியல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டீங்கன்னாக்கறம் போதும், உடலுக்கு அருமையான ஹெல்த்துங்க. முருங்கைக்கீரை ரெசிபி பாருங்கள், சுக்கா வறுவல் எங்கள் சன்னு கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு சொல்லுவோம். அப்படியே இந்தாங்க சாமி, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மிளகா இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுருங்க, கருவேப்பிலை இருந்தாலே அப்படியே சாப்பிட்டுங்க. நல்லா மென்று சாப்பிட அதோடய சுவைகள் அப்போ தாங்க தெரியுங்க. ஆனால் நம்ம அவசரத்துக்கு இது ஆகாதுங்க. வீட்டில் நிதானமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது அருமையாக இருக்கும். அவசரத்துக்கு எனக்கு போடு ஓடணுன்னு முடியாது. சாப்பாட்டோட சேர்ந்து பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். கீரை ஒரு வாயும் சாப்பாடு ஒரு வாயும் சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் 4 மெத்தடில் கீரை பொரியல் செய்வோம். இன்றைக்கி இதை ஒரு மெத்தட் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மெத்தடில் நமக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்து எவ்வளோ வியூஸ் இதை பார்த்துருக்குறாங்கன்றது தகுந்த மாதிரி பார்த்துட்டு எனக்கு எவ்வளோ லைக் கொடுத்துருக்குறாங்களா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு தான் அடுத்த 4 பொரியலும் நம்ம இன்க்ளூட் பண்ண முடியும். ஏன்னா ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா ரீச் ஆகலை அப்படின்னா அந்த வீடியோ போட்டு யூஸ் ஒன்றும் கிடையாதுங்க. இதோட பேக்ரவுண்டு என்னன்றதை வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் என்ன லைக் கொடுத்துருக்குறாங்க, என்ன டிஸ்லைக் கொடுத்துருக்குறாங்க, எத்தனை பேர் பார்த்துருக்குறாங்க, எவ்வளோ வியூஸ் ஓடி இருக்குது இந்த வீடியோவில், அதை வச்சு தான் இந்த முருங்கைக்கீரையுடைய விஷயத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நிறைய வீடியோ பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் ஓடிட்டு கிடக்குது. சில வீடியோக்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டமான ஒரு வீடியோ, ஆனால் இப்போ ரீசனாக ஒரு 20-30 வீடியோ கீழே இருக்கிற வீடியோ ஒன்று இன்னும் யாருக்கும் தெரியறதில்லை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கருவேப்பிலை பொடி செய்கிறது, வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, நெல்லிக்காய் சாதம் எப்படி, பால் பாயாசம் எப்படி, தூதுவளை ரசம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. தூதுவளை ரசம் கொடுத்துருக்குறோம் பாருங்கள். அந்த ரசத்தை மட்டும் ஒரு நாள் மட்டும் பாருங்கள், ஒரு நாள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் டேஸ்ட்டு சுவைச்சு சாப்பிடுங்க. கமெண்ட்ஸில் கொடுங்க, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு கொடுங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு கொடுங்க. அதுக்கு என்ன மோட்டிவ் மாற்றணுன்றது சொன்னீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கலாம். ஆனால் இது வந்து எங்களது வந்து ரெகுலர். முடிஞ்ச அளவுக்கு கீரை வகைகள் நிறைய எடுத்துக்கங்க. இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத கீரை ஒரு கீரை இருக்குங்க. அந்த கீரை வந்து எதுக்காக பயன்படுது அதை பற்றி நம்ம அந்த கீரை வந்து இன்னும் ஒரு சில வீடியோக்குள்ளார அதை கொண்டு வரணும். முக்குருட்டை கீரைன்னு அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே கிடைக்கும். ரோட்டோரத்தில், வயல்வெளியில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா இது வந்து சாரணை அப்படிம்பாங்க, சாரணக்கீரை அப்படிம்பாங்க. கரும்பு தோட்டத்திலலாம் நிறையா இருக்கும்.
வயல்வெளியெல்லாம் நிறையா இருக்கும். முக்கட்டைக்கீரையை நீங்கள் வந்து கடைஞ்சி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் பெயின் அறவே இருக்காதுங்க. சுகர் கண்ட்ரோல் இந்த மாதிரி அது ஒரு 6-7 தன்மைக்கு விடுறது, பெரிய மருத்துவ குணமானது. ஆனால் நிறைய பேர் அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கீரை வளர்ந்ததே ஒரு 10-15 நாளையில் வந்து புழு சாப்பிட்ரும். கீரையே இருக்காது, வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். முக்குருட்டை கீரை அதை பற்றி நான் உங்களுக்கு ஒரு வீடியோக்குள்ளார அது நான் இப்போ வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஃபீல்டில் போய் அந்த கீரை எப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேங்க. அதோடைய குணநலங்கள் என்ன, நமக்கு எப்படி ஹெல்த் கிடைக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.